வணக்கம். எப்பவும் புது புது விஷயங்களை கத்துக்க ஆர்வமா இருக்கிற உங்களுக்கான பிரத்யேகமான விரிவான அலசல் இது. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு, ம், இந்தியாவிலேயே பல லட்சக்கணக்கான வீடுகள்ல, குறிப்பா அந்த 17, 18 வயசு மாணவர்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயம். ஆமா, இந்தியாவின் மிகப்பெரிய நுழைவுத் தேர்வான JEE மெயின் 2026 பத்தி தான் பேச போறோம். ஆனா ஆரம்பத்திலே ஒண்ணு சொல்லிடலாம். இது வழக்கமான ஒரு தேர்வு அறிவிப்பு பற்றிய பதிவு கிடையாது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம அலச போற விஷயம் சும்மா மேலோட்டமான தகவல் இல்ல. காஞ்சிபுரம் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம், அதாவது டயட், அதோட முன்னாள் முதல்வர் திரு சிவகுமார் அவங்க தொகுத்து வழங்கிய மிக நுட்பமான குறிப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த முழு ஆவணத்தை நம்ம பார்க்க போறோம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வெளியிட்டு இருக்கிற இந்த தகவல் அறிக்கை, அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வெறும் ரூல்ஸ் புக் கிடையாது. பல லட்சம் மாணவர்கள் எழுதும் ஒரு தேர்வை எப்படி பாகுபாடின்றி தொழில்நுட்பத்தின் உச்சத்தை பயன்படுத்த நடத்தப்படுது அப்படிங்கறத காட்டுற ஒரு பிரம்மாண்டமான ப்ளூ பிரிண்ட் இது. கரெக்ட். இன்னைக்கு நாம இதுல 3 முக்கியமான விஷயங்களை பிரிக்க போறோம். 1, இந்த தேர்வின் உலகளாவிய வீச்சு. 2, மாணவர்களோட மதிப்பெண்களை கணக்கிடும் அந்த தந்திரமான கணித முறை. அப்புறம் 3வதா, அந்த டிஜிட்டல் தேர்வரையோட சைக்காலஜி. உள்ளே போலாமா? தாராளமா. இந்த ஆவணத்தை நான் படிச்சப்போ எனக்கு தோணுன முதல் விஷயம் என்னன்னா, ஓ, கல்வி முறை எந்த அளவுக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் லாஜிஸ்டிக்ஸ் மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிறது தான். உண்மைதான். இந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நிர்வாக சவால்களை புரிஞ்சுக்க ரொம்பவே உதவியா இருக்கு. இத வெறும் தேர்வுன்னு பார்க்காம ஒரு பிரம்மாண்டமான டேட்டா ஆபரேஷனா நம்ம அணுகணும். அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தினது ரொம்ப ரொம்ப சரி. ஏன்னா நான் முதல்ல இந்த தேர்வு மையங்களோட பட்டியலை பார்த்தப்போ கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு போனேன். JEE தேர்வுனா வழக்கமா நம்ம ஊர்ல இப்போ சென்னையில, கோயம்புத்தூர்ல, இல்ல டெல்லியில, மும்பைல நடக்கும்னு தான் நாம நினைப்போம். ஆனா இந்த லிஸ்ட்ல இருக்கிற வெளிநாட்டு நகரங்களை பாத்தீங்களா? ம் அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஆச்சரியமான தகவல் தான். இந்திய நுழைவுத் தேர்வுங்கிறது இந்திய எல்லைக்குள்ள மட்டுமே நடக்கிற ஒரு விஷயங்கிற இந்த பிம்பம் இப்போ உடைஞ்சிடுச்சு. அதான், அமெரிக்காவோட தரை என்னவம் வாஷிங்டன் DC, ஜெர்மனில இருக்கிற மியூனிச், நைஜீரியாவோட லாகோஸ், இதெல்லாம் போக சிங்கப்பூர், மலேசியாவோட கோலாலம்பூர்னு நீண்டிட்டே போகுது. வளைகுடா நாடுகளையும் விட்டுற முடியாது. ஆமா, துபாய், தோஹா, ரியாத், ஷார்ஜா, அபுதாபி, ஓமன், குவைத், பஹ்ரைன், ஏன் நம்ம பக்கத்து நாடான நேபாளத்தோட காத்மாண்டுல கூட தேர்வு மையம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாஷிங்டன் DCல ஒரு மாணவர் உக்காந்துட்டு இந்தியால இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்றதுக்காக கம்ப்யூட்டர் முன்னாடி தேர்வு எழுதிட்டு இருக்காரு. இதுல நாம கவனிக்க வேண்டியதே அந்த நகரங்களோட பேரை மட்டும் இல்ல. இதோட அந்த லாஜிஸ்டிக்கல் ஆபரேஷன், அதாவது மாபெரும் தளவாட மற்றும் ஒருங்கிணைப்பு திறனை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆமா, அது ரொம்ப கஷ்டமான வேலை. கண்டிப்பா. ஒரு தேர்வு மையத்தை இந்தியால அமைக்கிறதுக்கும் ஜெர்மனிலயோ நைஜீரியாலயோ அமைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. பல டைம் ஜோன்ஸ், இங்க பகல்னா அங்க இரவு, வினாத்தாள் லீக் ஆகாம இருக்கணும், சர்வருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இன்டர்நெட் வேகம் ஒரே மாதிரி இருக்கணும். அது ஒரு பெரிய சவால் தான். உலகின் எந்த மூலையில இருந்தாலும் ஒரு தகுதி வாய்ந்த மாணவன் தன்னோட வாய்ப்பை இழந்துடக்கூடாதுங்கிற ஒரு தத்துவத்துக்காக NTA எவ்வளவு பெரிய டெக்னாலஜி நெட்வொர்க் உருவாக்கி இருக்குன்னு இது காட்டுது. அந்த டைம் ஜோன் பிரச்சனையை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது இது எவ்வளவு பெரிய தலைவலின்னு. சரி, இந்த உலகளாவிய ஒருங்கிணைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல பல நாடுகள்ல பல நாட்கள்ல பல ஷிஃப்ட்கள்ல தேர்வு நடக்கும்போது இங்க ஒரு மாபெரும் சிக்கல் உருவாகுது. அந்த நார்மலைசேஷனை பத்தி சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ திங்கட்கிழமை சென்னையில ஒருத்தர் எழுதுற வினாத்தாள் ரொம்ப கஷ்டமா இருக்கு. செவ்வாய்க்கிழமை வாஷிங்டன்ல ஒருத்தர் எழுதுற வினாத்தாள் ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ இவங்க 2 பேரோட மதிப்பெண்ணுமே எப்படி நியாயமா ஒப்பிட்டு பார்க்க முடியும்? இது அந்த திங்கட்கிழமை தேர்வு எழுதின மாணவனுக்கு நடக்கிற மிகப்பெரிய அநீதி இல்லையா? அந்த அநீதி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் NTA இங்க ஒரு பிரத்யேகமான கணித முறையை உள்ள கொண்டு வராங்க. இதத்தான் ஆவணத்துல பெர்சன்டைல் ஸ்கோரை அடிப்படையாக கொண்ட சமநிலைப்படுத்தும் முறை, அதாவது நார்மலைசேஷன் ப்ரொசீஜர்னு சொல்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த பெர்சன்டைல் அப்படிங்கறத பெர்சன்டேஜ், அதாவது சதவீதம்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, ரொம்ப சாதாரணமா நடக்கிற குழப்பம் தான். பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது நாம ஸ்கூல்ல வாங்குறது. 100க்கு 90 மார்க் வாங்கினா அது 90%. ஆனா இந்த பெர்சன்டைல் அப்படிங்கிறது டோட்டலா வேற ஒரு கான்செப்ட். இதை கேட்கறவங்களுக்கு நான் ரொம்ப சுலபமா ஒரு உதாரணம் மூலமா விளக்குறேன். சொல்லுங்க. உங்களை நீங்க ஒரு பெரிய ஸ்டேடியத்துல கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த ஸ்டேடியத்துல உங்களோட சேர்ந்து 28,012 பேர் நிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் உங்க ஷிஃப்ட்ல தேர்வு எழுதுற மாணவர்கள்.
இப்போ அந்த ஷிஃப்ட்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்க வாங்கியிருக்கிற மார்க்க 335. ஓகே. இப்போ நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்துல இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு பின்னாடி தான் நிக்கிறாங்க. அதாவது 100% மக்களும் உங்களுக்கு சமமாகவோ அல்லது உங்களுக்கு கீழேயோ இருக்காங்க. இதுக்கு பேர் தான் 100%. ரொம்ப சுலபமான சரியான உதாரணம். இந்த கணக்கீட்டு முறைப்படி பார்த்தா உங்க மார்க் முக்கியம் இல்ல. உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் நிக்கறாங்கங்கிறது தான் முக்கியம். கரெக்ட். இதையே இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு பொருத்தி பார்ப்போம். வேற ஒரு ஷிஃப்ட்ல வினாத்தாள் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவரோட மதிப்பெண்ணே வெறும் 250 தான் வச்சுப்போம். ஆனா அவருக்கும் அதே 100% தான் கிடைக்கும். ஏன்னா அந்த ஷிஃப்ட்ல எழுதின மொத்த மாணவர்களும் அவருக்கு பின்னாடி தான் இருக்காங்க. வாவ். அப்ப அந்த கஷ்டம் ஈஸிங்கிற பேச்சே இல்ல. ஆமா, இது மூலமா எந்த ஷிஃப்ட் கஷ்டம் எந்த ஷிஃப்ட் ஈஸி அப்படிங்கிற விவாதத்துக்கே இடம் இல்லாம போயிடுது. இது முற்றிலும் ஒரு ரேங்கிங் சிஸ்டம். ஆனா இதுல திரு சிவகுமார் அவங்களோட குறிப்புகள்ல இருந்து எடுத்த இன்னொரு உதாரணம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு மாணவர் -39 மார்க் வாங்கியிருக்கார். அதாவது நெகட்டிவ் மார்க்கிங்ல ரொம்ப ரொம்ப குறைவான மார்க். நெகட்டிவ்ல போயிருக்கு. ஆமா. இப்போ இவரோட பெர்சன்டைல் எப்படி இருக்கும்? அந்த 28,012 பேர்ல இவருக்கு சமமாவோ கீழேயோ வாங்கினது அவர் ஒருத்தர் மட்டும்தான். ஃபார்முலா படி 1/28,012 பெருக்கல் 100 அப்படின்னு போடும்போது அவரோட பெர்சன்டைல் 0.0035699 அப்படின்னு வருது. அந்த நம்பரை நீங்க கவனிச்சீங்களா? புள்ளிக்கு அப்புறம் 7 இலக்கங்கள் வந்திருக்கு. அதாவது 7 டெசிமல் பிளேசஸ். சாதாரணமா நாம சதவீதத்தை கணக்கிடும்போது புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் தான் பார்ப்போம். ஆனா இங்க 7 நம்பர். ஒரு நிமிஷம் இருங்க. அததான் நான் கேட்க வந்தேன். 7 டெசிமல் பாயிண்ட்ஸ். புள்ளிக்கு அப்புறம் 7 நம்பர். இது ரொம்ப கொடூரமான ஒரு ஃபில்டரிங் மெத்தட் மாதிரி தெரியலையா? பார்க்கிறதுக்கு அப்படி தோணலாம். இல்ல யோசிச்சு பாருங்க. 0.6 சைபர் போட்டு ஒரு 1. அந்த வித்தியாசத்துல ஒரு மாணவனோட சீட் போயிடும். ஒருத்தருக்கு 280 கிடைக்கும், இன்னொருத்தருக்கு கிடைக்காது. அப்படின்னா இது 17 வயசு பசங்களுக்கு கொடுக்கிற ஒரு பயங்கரமான மன அழுத்தம் இல்லையா? ஏன் இவ்வளவு கொடூரமான துல்லியம் தேவைப்படுது? இது கொடூரம் சொல்றதை விட ஒரு தவிர்க்க முடியாத கணித நிர்பந்தம் சொல்லலாம். இத பஞ்சிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சிங் எஃபெக்ட். ஆமா, இப்போ 15 லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க. அதுல 180 மார்க் அப்படிங்கிற ஒரே ஸ்கோரை சுமார் 5000 மாணவர்கள் வாங்கியிருப்பாங்க. இப்போ அந்த 5000 பேருக்குள்ள எப்படி ரேங்க் போடுறது? யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறது? ஓ, ஒரே மார்க் வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்ட். இந்த மாதிரி ஒரே மார்க்ல பல பேர் வந்து நிக்கிறத தவிர்க்கவும் துல்லியமா அவங்கள வரிசைப்படுத்தவும் தான் இந்த 7 தசம இடங்கள் பயன்படுது. இந்த சின்ன புள்ளிக்கு அடுத்து வர்ற எண்கள் தான் அவங்க தலையெழுத்தையே தீர்மானிக்குதுங்கிறது கசப்பான உண்மைதான். ஆனா இவ்ளோ பெரிய கூட்டத்தை கையால இதை விட பெட்டர் வழி இப்போதைக்கு இல்ல. கேக்குறதுக்கே கொஞ்சம் மலப்பா இருக்கு. பேக் எண்ட்ல இவ்ளோ பெரிய கணித போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த அல்காரிதம், நார்மலைசேஷன் இதெல்லாம் தாண்டி அந்த 17 வயசு மாணவன் நேருக்கு நேர் சந்திக்கிற அந்த டிஜிட்டல் தேர்வுக்காலம் எப்படி இருக்கும்? அது ஒரு தனி உலகம். ஆமா, ஆவணத்துல அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதாவது சிபிடி பத்தி கொடுத்திருக்கிற விவரங்களை படிக்கும்போது அது ஏதோ ஒரு ஹைடெக் வீடியோ கேம் விளையாடுற மாதிரியோ அல்லது ஒரு சிக்கலான சாஃப்ட்வேரை இயக்குற மாதிரி இருக்கு. இது வெறும் நாலேஜ் டெஸ்ட் மட்டும் இல்ல, ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் மாதிரி எனக்கு தோணுது. ஆமா, அந்த டைமர் பூஜ்யத்தை தொட்ட உடனே மாணவர் எக்ஸ்ட்ரா ஒரு கிளிக் கூட பண்ண முடியாது. தேர்வு தானாகவே முடிவடைஞ்சிடும். ஆட்டோ சப்மிட். இது எப்பேற்பட்ட ஒரு உளவியல் அழுத்தம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேப்பர் எக்ஸாம்ல சார் ஒரே ஒரு நிமிஷம் இதோ முடிச்சுடுறேன்னு பேனாவை வேக வேகமா கிறுக்கிறதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்ல. அந்த டைமர் கொடுக்கிற பிரஷர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற கலர் ஆப்ஷன்ஸ். வலது பக்கத்துல கொஸ்டின் பேலட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு கேள்வியும் என்ன நிலைமையில இருக்குன்னு காட்டுறதுக்காக பல வண்ண குறியீடுகளை பயன்படுத்தி இருக்காங்க. ஆமா, இத நான் படிச்சப்போ ஒரு டிராபிக் சிக்னல் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா இதுல இருக்கிற சைக்காலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த வண்ணங்கள் சும்மா டிசைனுக்காக கொடுக்கப்பட்டதில்ல, ஒவ்வொன்றும் ஒரு மூலோபாயம், ஸ்ட்ராட்டஜி. அத நான் சொல்றேன். சாம்பல் நிறம், அதாவது கிரே கலர் இருந்தா அந்த கேள்வியை நீங்க இன்னும் பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். சிவப்பு நிறம் இருந்தா கேள்வியை படிச்சிட்டீங்க ஆனா பதில் சொல்லலன்னு அர்த்தம். பச்சை நிறம் தான் உங்களை நிம்மதி பெருமூச்சு விட வைக்கும் நிறம். நீங்க பதில் அளிச்சிட்டீங்க. ஆனா இதுல இன்னொரு 2 ஊதா நிற குறியீடுகள் இருக்கு. இதுதான் நிறைய பேரை குழப்பம். அது குழப்பம் கிடையாது. சரியா பயன்படுத்தினா அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். வெறும் ஊதா நிறம் இருந்தா நீங்க பதில் எதுவும் மார்க் பண்ணல, ஆனா அப்புறமா வந்து யோசிக்கலாம் மறு ஆய்வுக்கு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். மார்க் ஃபார் ரிவ்யூ. இதுக்கு மார்க் கிடையாது. ஓகே. ஆனா 5வதா ஒரு குறியீடு இருக்கு பாருங்க. ஊதா நிறத்துல ஒரு சின்ன பச்சை புள்ளி.
இதுதான் கேம் சேஞ்சர். ஆன்சர்ட் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ. அதாவது நீங்க ஒரு விடை செலக்ட் பண்ணிட்டீங்க. என்டிஏவோட பாதுகாப்பு மற்றும் அணுகல் தன்மை, அதாவது செக்யூரிட்டி அண்ட் அக்சசிபிலிட்டி பத்தி படிச்சப்போ நான் நிஜமாவே வியந்துட்டேன். செக்யூரிட்டி விஷயத்துல அவங்க எவ்வளவு கராரா இருக்காங்க தெரியுமா? ஆமா, அந்த கீபோர்டு விஷயத்த சொல்றீங்க. அதான் எண்களை டைப் பண்ற கேள்விகளுக்கு, அதாவது நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற பிசிக்கல் கீபோர்டை நீங்க யூஸ் பண்ணவே முடியாது. அது முழுமையா முடக்கப்பட்டிருக்கும், டிசேபிள்டு. அதுக்கு பின்னால ஒரு பெரிய காரணம் இருக்கு. கீபோர்டு மூலமா ஏதாவது ஹார்ட்வேர் ஹேக்கிங் நடந்துடக்கூடாது, அல்லது தப்பான கீயை பிரஸ் பண்ணி சிஸ்டம் ஹேங் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பிசிக்கல் கீபோர்டை டிசேபிள் பண்ணிடுறாங்க. ஓ, சிஸ்டம் ஹேங் ஆயிடக்கூடாதா? ஆமா, அதுக்கு பதிலா ஸ்கிரீன்லயே ஒரு வர்ச்சுவல் கீபோர்டு வரும். மவுஸை வச்சு ஒவ்வொரு நம்பரா கிளிக் பண்ணி தான் நீங்க பதில் சொல்லணும். இது செக்யூரிட்டிக்கே செக்யூரிட்டியும் ஆச்சு, அதே சமயம் எந்த ஹார்ட்வேர் ஃபெயிலியரும் வராமலும் தடுத்துடலாம். சூப்பர். செக்யூரிட்டிக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கும் போதே அணுகல் தன்மைக்கும் எந்த குறையும் வைக்கல. எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி பார்வை திறன் இருக்காது இல்லையா? அதனால மாணவர்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரீனை டார்க் மோட் அல்லது லைட் மோடா மாத்திக்கலாம். ஃபாண்ட் சைஸ பெருசாக்கவோ சிறுசாக்கவோ முடியும். ஏன் கர்சரோட அளவு கூட மாத்திக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அதுல நீங்க கட்டாயம் குறிப்பிட வேண்டிய இன்னொரு விஷயம் அந்த ஸ்கிரீன் மேக்னிஃபையர். பார்வை திறன் சவாலுள்ள மாணவர்களுக்காகவோ அல்லது சில சமயம் கெமிஸ்ட்ரியில ரொம்ப சிக்கலான ஈக்குவேஷன் இருக்கும், பிசிக்ஸ்ல சின்னதா ஒரு டயக்ராம் இருக்கும், அதை தெளிவா பார்க்க முடியலைன்னா இந்த மேக்னிஃபையர் டூல் யூஸ் பண்ணலாம். கல்கத்தா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த மேக்னிஃபையர் கருவிய அப்படியே மவுஸ்ல இழுத்துட்டு போய் அந்த கேள்விக்கு மேல வச்சா அந்த பகுதி மட்டும் எப்படி ஜூம் ஆகி பெருசா தெரியணும் விளக்கி இருக்காங்க. ஒரு டெக்னாலஜி எல்லாரையும் எப்படி உள்ளடக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இன்னொரு முக்கியமான ரூலையும் நம்ம இங்க சொல்லணும். மொழியாக்கம், டிரான்ஸ்லேஷன். ஒரு மாணவர் தமிழ்ல தேர்வு எழுதுறாருன்னு வச்சுப்போம். எந்த நேரத்துல வேணும்னாலும் திரையோட வலது மேல் மூலையில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி மொழிய மாத்திக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒருவேளை தமிழ் மொழிபெயர்ப்புல ஏதாவது வார்த்தை குழப்பமா இருந்தாலோ அல்லது பிழை இருந்தாலோ ஆங்கில வினாத்தாள்ல என்ன இருக்கோ அதுதான் இறுதியானது அப்படின்னு ஆவணத்துல திட்டவட்டமா சொல்லிருக்காங்க. அப்போ தமிழ்ல படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் உடனே மொழிய ஆங்கிலத்துக்கு மாத்தி அந்த கேள்வியை படிச்சு புரிஞ்சுக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஸ்விட்சிங் திறன் ரொம்ப அவசியமாகுது. ஆமா, மேலும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்னு எந்த செக்ஷனுக்கும் எந்த கேள்விக்கு வேணும்னாலும் அவங்க ஈஸியா தாவி போகலாம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணு புரியும். இந்த தேர்வுக்கு வெறும் சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் பத்தாது. இந்த என்விரான்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பிராக்டிஸ் பண்றது, அதாவது மார்க் டெஸ்ட் எழுதி பழகுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிஸ்டமை புரிஞ்சுக்காத ஒரு அறிவாளி மாணவன் கூட உள்ள போய் திணற வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது வரைக்கும் நம்ம பேசினதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். என்டிஏ நடத்துற இந்த ஜேஇஇ தேர்வுங்கிறது ஏதோ பேப்பரையும் பேனாவையும் வச்சுட்டு எழுதுற சாதாரண நுழைவு தேர்வு கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஒரு பக்கம் அமெரிக்காவில இருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் பரவி வரிஞ்சிருக்கிற குளோபல் நெட்வொர்க், இன்னொரு பக்கம் பல ஷிஃப்ட்கள்ல நடக்கிற கஷ்ட நஷ்டங்களை சரி பண்ண புள்ளிக்கு அப்புறம் 7 தசம இலக்கங்கள் வரைக்கும் துல்லியமா கணக்கிடுற ஒரு ஈவிரக்கமற்ற ஆனா தேவையான ஒரு கணித அல்கோரிதம். இதுக்கெல்லாம் நடுவுல கவுண்டவுன் டைமர், டிராபிக் சிக்னல் மாதிரி கலர் கலரா பட்டன்கள், வர்ச்சுவல் கீபோர்ட், மேக்னிஃபையர்னு எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு டிஜிட்டல் போர்க்களம். இத திரு சிவகுமார் அவங்களோட குறிப்புகள் மூலமா ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். உண்மைதான். இந்த ஆவணத்தோட ஒவ்வொரு பக்கமும் ஒரு செக்யூர்டான ஆனா எல்லாரையும் சமமா பாக்குற ஒரு சிஸ்டம் உருவாக்குறதுக்காக அவங்க போட்டிருக்கிற உழைப்பு தான் காட்டுது. நிச்சயமா. கடைசியா இத கேட்டுட்டு இருக்கிற உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இந்த அலசல நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. கல்வி அப்படிங்கிறது ஒருத்தரோட அறிவை, அவங்களோட ஆழமான சிந்தனை திறனை வளர்க்கிற ஒரு பயணம். ஆனா புள்ளிக்கு அப்புறம் 7 தசம இடங்கள் வரைக்கும் துல்லியமா உங்களை ரேங்க் பண்ற அல்காரிதங்களும், டைமர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது எந்த பட்டனை கிளிக் பண்ணா சேஃப்னு முடிவெடுக்க வைக்கிற இந்த டிஜிட்டல் தரைகளும் நிஜமாவே ஒரு மாணவனோட எதிர்கால இன்ஜினியரிங் திறனை, அறிவியல் பூர்வமான சிந்தனையை சோதிக்குதா? ஒரு நல்ல கேள்வி. அல்லது 17 வயசுல 0 நோக்கி ஓடுற ஒரு டைமரை பார்த்து பேனிக் ஆகாம ஒரு சிக்கலான டிஜிட்டல் சிஸ்டமை எப்படி தந்திரமா ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற திறனை மட்டுமே அளவிடுதா? தொழில்நுட்பமும் புள்ளி விவரங்களும் சேர்ந்து நம்ம கல்வி முறையை மனித தன்மையிலிருந்து மாத்தி ஒரு இயந்திரத்தனமான ரேஸா மாத்திடுச்சா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விரிவான அலசல்ல சந்திப்போம். வணக்கம்.